Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். I am launching a new concept அப்படினே கூட சொல்லலாம். இது வந்து personalized export course. ஸோ இது மூலமாக எப்படி நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்னு சொன்னாக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 day ட்ரைனிங் நிறைய அட்டன் பண்ணுறாங்க. 1 day 2 day 3 day வாட் எவர் இட் இஸ். அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக. அவங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து கற்றுட்டு வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுறாங்க. தட் இஸ் ஒன் திங். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்றைக்கி கற்றுக் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப அவசரமாக பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு நாளில் கற்றுக்கிட்டா போதும் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இது வந்து என்னோட அனுபவம். நான் 5 வருஷம் எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நாள் 2 நாளில் கற்றுக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது இன்னும் நான் 50 வருஷம் கற்றுக்கிட்டாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது, புதுமை நடந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணால் தான் தெரியும். இந்த ஃபீல்டை பற்றி நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ண தான் தெரியும். சரிங்களா? ஸோ இதை வந்து முழுசாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 ஹோல் பிக்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளோ வருஷம்னாலும் போதாது. ஆனால் நீங்கள் டு கெட் பிகின், அதாவது எப்படி தெரிஞ்சுக்கிறது, விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி நான் வந்து கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரே கொஷினாக பட் பல நேரங்களில் எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ நான் இப்போ என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி தனித்தனி கான்செப்ட் வீடியோஸாக நான் போட்டு ஐ வில் பி ஷேரிங் வித் யூ பீப்புள். அது யாருக்கு ஷேர் பண்ணுவேன்னா, பர்சனலாக என்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி என்னோட மெயிலில் பர்சனலைஸ்ட் எக்ஸ்போர்ட் கோர்ஸுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு யார் போடுறீங்களோ உங்கள் ஃபோன் நம்பர் அதை சேர்த்து நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. ஸோ நான் வந்து அவங்களோட இதை வந்து நான் வந்து ஒரு டேட்டா பேஸ் வச்சுக்குவேன். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட டவுட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் அவங்களோட நீட் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, என்ன அவங்களுக்கு இன்னும் தேவைப்படுது. ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாங்க, ஒரு சில பேர் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் ஒன்றுமே தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ என்ன அவங்களுக்கு தேவையோ அதை ஃபில் பண்ணுறது மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ என்னோட கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே, பட்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும் உண்டு, மேனுஃபேக்சரர்ஸ். ஒரு சில பேர் வந்து அவங்க லோக்கலில் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் உண்டு. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இது வந்து என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணால் என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்குது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த டாபிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு 10-15 டாபிக் வச்சுக்குவாங்க எப்பயுமே இந்த ட்ரைனிங் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு நார்மலான வேலை போக விரும்பலை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அதனால எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 100 பேராவது கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணி நாங்கள் போன கிளாஸஸில் வந்து அவ்வளோ யூஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாங்க, அந்த ஒரு நாளில் ஓடுற அவசரத்தில் ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது 10 டாபிக் சூஸ் பண்ணுறாங்க, 15 டாபிக் சூஸ் பண்ணுறாங்க, ஏதோ சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு கூட செக் பண்ணுறதில்ல. அதுக்கு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அவ்வளோதான் அவங்கள வந்து மன திருப்தி அனுப்பிச்சி விட்றாங்க. இன்னும் சில பேர் வந்து ஒரு நாள் பண்ணி பண்ணுறாங்க ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அவங்கள வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், இதில் கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ இவங்களும் அந்த சந்தோஷத்தில் வந்துடுறாங்க. பட் பின்னாடி வந்து அதை பண்ண முடியலன்றவனையும் வருத்தங்கள் பின்னாடி தான் வருது. ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இதை வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம நிரந்தரமாக இதில் வந்துட்டு சாதிக்க முடியும், ஒரு லாங் டேர்மாக இந்த பிஸ்னஸை வந்து பண்ண முடியும். ஸோ அதனால நான் எப்படி யோசிச்சிருக்கேன்னா, இதை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நீடு இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் அட்ரஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ நேரடி, அதாவது ஃபோன் கால் மூலமாகவோ இல்லை நேரடி மீட்டிங் மூலமாகவோ இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வீடியோஸ் மூலமாகவோ நான் வந்து அவங்க தேவைகளை கேட்டாங்கன்னு சொன்னாக்கா நான் நிச்சயமாக நான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உதவி பண்ண நான் வந்து ரெடியாக இருக்கேன். சரிங்களா? அதனால கோர்ஸ் டியூரேஷன் இதில் ஒன்றும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டியூரேஷன் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ எப்போல்லாம் அவங்களுக்கு டவுட் அரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆர்வம். ஸோ இதில் வந்து ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ண விரும்பலை. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து கிளியராக விளங்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த டியூரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மெயினாக வந்து நான் ஆன்லைனில் தான் டீச் பண்ண போகிறேன். அதே மாதிரி நிறைய பர்சனல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நானும் கால் பண்ணுவேன், நீங்களும் கால் பண்ணலாம். பட் வீக்கெண்ட்ஸில் பண்ணுங்கள், சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸில் பண்ணுங்கள்.
டே டைம் ஐ மீன் மற்ற நாள் அப்படின்னு சொன்னாங்க, வீக் டேஸ் அப்படின்னு சொன்னாங்க 8:30க்கு மேலே பண்ணுங்க. ஸோ நான் இதுதான் யூஸ்வலாக சொல்றது. ஆஃப்டர் 8:30 நீங்கள் பண்ணுங்க, இல்லை சாட்டர்டே சண்டேஸ் பண்ணுங்க. ஓகேவா? நடுவில் பண்ணீங்கன்னா எனக்கும் பிஸியாக இருக்கும், என்னால் கண்டிப்பாக கால்ஸ் அட்டன் பண்ணுற வாய்ப்பு மிக மிக குறைவு தான். சரிங்களா? அதனால ஈவினிங் நைட்டு 8:30க்கு மேலே பண்ணுங்க, இல்லை சாட்டர்டே சண்டே அதெல்லாம் நீங்கள் எப்போ வேணால் பண்ணுங்க. ஸோ ஐ வில் பி டேக்கிங் த கால்ஸ். உங்களுக்கு வந்து பர்சனல் கிளாரிஃபிகேஷன். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து நிறைய பேர், அதுவும் இப்போ இங்கிலீஷில் ஒரு சில பேர் டென்ஷனே ஆகி எனக்கு மெயில் போட்டாங்க, சார் என்ன இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இங்கிலீஷில் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த தடவை நான் இங்கிலீஷில் நிறைய இன்னும் வீடியோஸோட வர்றேன். ஒரு சில பேர் எக்ஸ்போர்ட் அனாலிட்டிக்ஸ் கோர்ஸை பற்றி கேட்டிருக்காங்க, அதுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோஸ். பட் என்னன்னா அது கொஞ்சம் லென்த்தாக போகும், ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகும் அந்த வீடியோஸ்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு. கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்படுது. பட் அது ஸ்பெஷலைஸ்டாக ஒரு 4-5 பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து சேரும். உங்களுக்காக மட்டுமே ஸ்பெஷலாக நான் ப்ரிப்பேர் பண்ணி, ஏதாவது அந்த எக்ஸ்போர்ட் அனாலிட்டிக்ஸில் ரொம்ப சீரியஸான ஆளுங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும். விதண்டாவாதம் பண்ணுறவங்களுக்கோ இல்லை மேலோட்டமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ கண்டிப்பாக அது தேவையே படாது. லாங் டேர்மில் நல்லபடியாக கற்றுக்கிட்டு நான் இன்னும் அதிகமாக யோசிக்க நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது. ஸோ உங்களுக்கான கோர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஏன்னா அது வந்து மினிமம் 7-8 மணி நேரம் 9 மணி நேரம் அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள். அப்படின்னா தான் அதை வந்து ஹோல்சோலாக நீங்கள் கற்றுக்க முடியும். அரை குறையமாக கற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், அது வந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. அது முழுசாக கற்றுக்கிட்டே தான் கண்டிப்பாக பயன்படும். ஸோ இந்த பர்சனலைஸ்ட் எக்ஸ்போர்ட் கோர்ஸுக்கு வந்து யாரெல்லாம் விருப்பம் இருக்குது அப்படின்றத எனக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி தெரிவிப்படுத்திங்க. உங்களோட ஃபோன் நம்பர் முக்கியமாக வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், மெயில் மூலமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது எல்லா சப்ஸ்கிரைபருக்கும். நன்றி. இன்னைக்கு இதுதான். டெஃபினெட்லி வில் கண்டினியூ. Bye.